ஹாய் ஹலோ வெல்கம் டு பயோ ஸ்கூல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட் போலன் கிரைன். ஓகே, லாஸ்ட் டாப்பிக்கில் டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் இந்த டாப்பிக்கை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த மைக்ரோஸ்போர்ஸில் டிஎஸ் ஆஃப் ஆந்தர் வால்லேருந்து உருவாகக்கூடிய அந்த மைக்ரோஸ்போர்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, மைக்ரோஸ்போர்ஸ் அப்படின்றது இமீடியட்டாக எதுலேருந்து ஃபார்ம் ஆகும்? மைக்ரோஸ்போர் மதர் செல் மியாஸ்டிக் டிவிஷன் நடந்து அதுலேருந்து உருவாகிற ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் தான் மைக்ரோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஆமாங்களா? ஓகே, போலன் கிரைன்ஸ் பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்போர்ஸ்லேருந்து தான் டெவலப் ஆகும். இந்த மைக்ரோஸ்போர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ன இருக்கும்? ப்ரோட்டோபிளாஸ்ட் இருக்கும். அதை சரௌண்ட் பண்ணி வால் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சேம் அதே மாதிரி தான் போலன் கிரைன்ஸும். போலன் கிரைன்ஸ் ஃபுல்லாக வந்து ப்ரோட்டோபிளாஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டோபிளாஸ்ட்டில் ரெண்டு பார்ட்டு, ஒன்று சைட்டோபிளாசம், இன்னொன்று சென்ட்ரல் நியூக்ளியஸ். நார்மலாக ஒரு செல்னு எடுத்துக்கிட்டாவே அதில் சைட்டோபிளாசம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சென்ட்ரலில் நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சேம் போலன் கிரைன்ஸும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ போலன் கிரைன்ஸ் பார்த்திங்கன்னா போலன் கிரெயினை சரௌண்ட் பண்ணி ரெண்டு வால் இருக்குது. ஓகேங்களா? ஒன் இஸ் எக்ஸைன், அனதர் ஒன் இஸ் இன்டைன் வால். எக்ஸைன் வால், இன்டைன் வால். எக்ஸைன் அப்படின்றத அவுட்டர் வால், அவுட்டர் லேயரை தான் நம்ம எக்ஸைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னர் லேயரை வந்து இன்டைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு போலன் கிரெயின். ஓகேங்களா? போலன் கிரெயினுடைய இன்னர் வாலை வந்து நம்ம இன்டைன் சொல்கிறோம். அவுட்டர் லேயர், இந்த அவுட்டர் லேயரை வந்து எக்ஸைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நியூக்ளியஸ் நடுவில் இருக்குது. இது எக்ஸைன் அவுட்டர் லேயர், இது வந்து இன்டைன், இது இன்னர் லேயர். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இன்டைன் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இருக்கக்கூடிய ஒரு லேயர். ஓகேங்களா? எந்த இடத்துலையுமே வந்து டிஸ்கண்டினியூஸே இருக்காது, யூனிஃபார்மாக ஒரே மாதிரியாக இருக்கும். தின் லேயர். ஓகேங்களா? இட் இஸ் அ தின் லேயர். இட் இஸ் மேட் அப் ஆஃப் பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ், செல்லுலோஸ் and callose substance also present with protein. ஓகேங்களா? பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ், செல்லுலோஸ், callose with protein. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்டைனில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ் மூலமாக தான் இன்டைன் வந்து உருவாயிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸைன். எக்ஸைன் பார்த்திங்கன்னா ரொம்ப திக் லேயராக இருக்கும், யூனிஃபார்மாக இருக்காது. ஓகேங்களா? யூனிஃபார்மாக இருக்காது. இன்டைன் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்குது, ஆனால் எக்ஸைன் வந்து யூனிஃபார்மாக இருக்காது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த எக்ஸைனில் பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு சில இடத்துல மட்டும் தின் லேயராக இருக்கும். ஓகேங்களா? திக் அண்ட் தின் ரெண்டுமே ப்ரெசென்ட் இருக்கும். திக்காக இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ திக்காக இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாமே செல்லுலோஸ், ஸ்போரோபொலினின் அண்ட் போலன் கிட்டால் உருவாயிருக்கும். ஓகேங்களா? செல்லுலோஸ் நார்மலாக எக்ஸைன் அண்ட் இன்டைன் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்போரோபொலினின் அண்ட் போலன் கிட், இந்த ரெண்டு வேர்டுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எக்ஸைனில் எப்பயுமே. ஸ்போரோபொலினின் அண்ட் போலன் கிட். ஓகேங்களா? இது ரெண்டும் வந்து எக்ஸைனில் திக் ரீஜனில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ். ஓகேங்களா? எக்ஸைன்லேயே தின்னாக ஒரு சில இடத்துல இருக்கும். ஓகேங்களா? எல்லா பிளேசஸ்லையும் இல்லை, ஒரு சில பிளேசஸில் மட்டும் தின் ஏரியாஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். அந்த தின் ஏரியாஸ் ஸ்மாலாகவும் இருக்கலாம், எலாங்கேட்டடாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? தின்னாக இருக்கக்கூடிய பிளேசஸ் வந்து ஸ்மாலாகவும் இருக்கலாம், எலாங்கேட்டடாகவும் இருக்கும். தட் மீன்ஸ் ஸ்மாலாக ரவுண்ட். ஓகேங்களா? ரவுண்டாக இருக்கலாம் அல்லது எலாங்கேட்டடாக இருக்கலாம். ஸோ அந்த ஸ்மாலாக ரவுண்டாக இருக்கக்கூடிய பிளேசஸை வந்து ஜெர்ம் போர்ஷன்னு சொல்லுவோம். ஜெர்ம் போர்ஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எலாங்கேட்டடாக இருக்கிறது வந்து ஃபர்ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எலாங்கேட்டடாக இருக்கிறத ஃபர்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்மால் ரவுண்டு ஷேப்பில் இருக்கிறத வந்து ஜெர்ம் போர்ஷன் சொல்லுவோம். எலாங்கேட்டடாக இருக்கிறத வந்து ஃபர்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு போர்ஷனும் எதுக்காக அப்படின்னா ஜெர்மினேஷன் ப்ராசஸ்க்கு. ஓகேங்களா? எல்லா இடமும் திக்காக இருந்துச்சுன்னா ஜெர்மினேஷன் ப்ராசஸ் அப்போ அந்த ரேடிக்கல் வெளியே வரணும் இல்லைங்களா? ஸோ ரேடிக்கல் வெளியே எப்படி வரும்? தின்னாக இருந்துச்சுன்னா தான் ஈஸியாக வந்து அந்த ரேடிக்கல் போர்ஷன் வந்து வெளியில் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஜெர்ம் போர்ஸ் அண்ட் ஃபர்ரோஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்போரோபொலினின். இப்போ இந்த ஸ்போரோபொலினின் அண்ட் போலன் கிட்ட வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்போரோபொலினின் பார்த்திங்கன்னா ஜெர்ம் போர்ஸில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்காது. ஏன்னா ஸ்போரோபொலினின் இருந்துச்சுன்னா அந்த ஏரியா எப்படி இருக்கும்? திக்காக இருக்கும். ஸோ ஸ்போரோபொலினின் இஸ் ஆப்சன்ட் இன் ஜெர்ம் போர்ஸ். ஓகேங்களா? ஓகே, எக்ஸைன் சர்ஃபேஸ் வந்து எல்லாமே ஸ்மூத்தாகவும் ஸ்கல்ப்சர்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில போலன் கிரெயின்ஸில் ஸ்மூத்தாக இருக்கும், ஒரு சில போலன் கிரெயின்ஸில் ஸ்கல்ப்சர்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்மூத்தாக இருக்கிறது வந்து நார்மலாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்கல்ப்சர்டாக இருக்கிறத பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் பிளான்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
ஓகேங்களா? ஐடென்டிஃபிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸைன் சர்ஃபேஸில் எக்ஸைன் சர்ஃபேஸினுடைய போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்கல்ப்சர்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு போலன் கிரெயின் வந்து இது என்ன டைப் ஆஃப் போலன் கிரெயின், எந்த பிளான்ட் ஸ்பீஷஸோடது அப்படின்னு ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், கிளாஸிஃபை பண்ண முடியும். அதுக்காக இந்த ஸ்கல்ப்சர்டு எக்ஸைன் சர்ஃபேஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகே. போலன் கிரெயின்ஸினுடைய சைஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். அதே மாதிரி போலன் கிரெயின்ஸினுடைய ஷேப்ஸும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். அது ஸ்பீஷஸ் டு ஸ்பீஷஸ் வந்து சேஞ்ச் ஆகும். குளோபஸ் ஷேப்பில் இருக்கலாம், எலிப்சைட் ஷேப்பில் இருக்கலாம், ஃபியூசிஃபார்ம் ஷேப்பில் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிறிஸ்டியன் ஷேப்பில் இருக்கலாம். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் போலன் கிரெயின்ஸ் இருக்கும். அதே மாதிரி அதனுடைய சைஸும் வந்து வேரியஸ் ஆகும். 10 மைக்ரோமீட்டர் in மயோசோட்டிஸ். ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க் கொஷின். 10 மைக்ரோமீட்டர்ஸ் இன் மயோசோட்டிஸ். ஸோ மைசோட்டிஸ் அப்படின்ற பிளான்ட்டில் 10 மைக்ரோமீட்டர் சைஸில் போலன் கிரெயின்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பிக்கஸ்ட்டாக எது இருக்கும் அப்படின்னா 200 மைக்ரோமீட்டர் சைஸில் குக்குர்பிட்டேசி ஃபேமிலியிலையும் நிக்டாந்தேசி ஃபேமிலிலையும் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் இருக்கும். சரிங்களா? குக்குர்பிட்டேசி நிக்டாந்தேசி ஃபேமிலியினுடைய போலன் கிரெயின்ஸ்னுடைய சைஸ் வந்து 200 மைக்ரோமீட்டர்ஸ். இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். 10 மைக்ரோமீட்டர்ஸ் இன் மைசோட்டிஸ், 200 மைக்ரோமீட்டர் சைஸ் இன் குக்குர்பிட்டேசி அண்ட் நிக்டாந்தேசி ஃபேமிலி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் போலன் கிட்டு. ஸோ ஸ்போரோபொலினின்னு முன்ன பார்த்தது, இப்போ போலன் கிட்டும் பார்த்திங்கன்னா டப்பீட்டத்திலிருந்து தான் வந்து டெவலப் ஆகுது. ஸோ அந்த டப்பீட்டம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லோ கலர், ஆரஞ்சு கலராக இருக்கும். ஸோ இந்த எல்லோ கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் பேசிக்கலாக வந்து எந்த பிக்மெண்ட்ஸ்லேருந்து வரும்னா கரோட்டினாய்ட்ஸ் அண்ட் ஃப்ளாவனாய்ட்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். கரோட்டினாய்ட்ஸ் அண்ட் ஃப்ளாவனாய்ட்ஸ். ஸோ இந்த 2 பிக்மெண்ட்ஸ்லேருந்து தான் இந்த கலர்ஃபுல் எல்லோ கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ போலன் கிரெயின்ஸ் மேலே சர்ஃபேஸில் எல்லோ கலர், ஆரஞ்சு கலர்லலாம் கலராக தெரியுது இல்லைங்களா? அதுக்கு காரணம் வந்து இந்த கரோட்டினாய்ட்ஸ் அண்ட் ஃப்ளாவனாய்ட்ஸ் தான். ஓகே. போலன் சர்ஃபேஸ் ஒரு சில போலன் கிரெயின்ஸ்னுடைய சர்ஃபேஸ் வந்து ஆயிலியாக இருக்கும். விஸ்கி அப்படி ஒட்டுற மாதிரியெல்லாம் இருக்கும். சரிங்களா? அது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்செக்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஆயிலி சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சன்லைட் வந்து படும் பொழுது நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ அந்த ஷைனிங்கை பார்த்துட்டு இன்செக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா போய் அந்த போலன் கிரெயின்ஸ் மேலே அந்த ஃப்ளவர் மேலே சிட் பண்ணும்போது போலன் கிரெயின்ஸ் அழகாக போய் ஒட்டிக்கும். அதுக்காக தான் அந்த போலன் சர்ஃபேஸ் வந்து ஆயிலி லேயராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூவி ரேடியேஷன்லேருந்து தங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த போலன் கிரெயின் சர்ஃபேஸ் வந்து ஆயிலி லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே. இதோட நமக்கு இந்த டாபிக் முடியுது. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.